இந்த ஒரு காலத்துல மந்திரி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ராஜாவோட கொட்டை மேல ஆசை. என்னுடைய குரல்ல கேட்கறதுனால பல பேருக்கு பல விதமா தோணலாம். ஆனா நான் சொன்னது கோட்டை தான். கோட்டையை உடனே பிடிச்சிட முடியாது இல்லையா? அதனால அந்த மந்திரிக்கு 2 தருதலைங்க தேவைப்பட்டாங்க. அந்த தருதலைங்க கிட்ட அந்த மந்திரி ஒரு பொருளை ஒப்படைச்சான். இது படம் இல்லையா? அப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்கணும் இல்லையா? யாரு சுவாமி இவன்? சிவபூஜையில கரடி மாதிரி இல்லடா, அவன் கரடியே தான். அந்த 2 தருதலைகளும் ஹீரோ கிட்ட அந்த பொருளை பறிகொடுத்துடுறான். பறிகொடுத்த சோகத்துல வேகமா போய் அதை திருப்பி பறிக்கலாமே அப்படின்னு போனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவன் பறிச்சுட்டு வந்தது அந்த ஹீரோ கிட்ட பறிகொடுத்தது இல்ல, அந்த பக்கமா போன வேறொரு கேடி கிட்ட பறிச்சுட்டு வந்தது. அவன் கேடி இல்லையா, சும்மா விடுவானா? இவன் அவங்கள தருத்த, அவங்க ஹீரோவை தருத்த. ஹீரோ ஹீரோயினை தேடி போவான். ஹீரோ ஏன் சுவாமி ஹீரோயினை தேடி போனா? அவ காதலுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் டாம்பி. சுவாமி சின்ன ப்ராப்ளமா இல்ல சின்னதா இருக்கிறதா ப்ராப்ளமா? ஜஸ்ட் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. சுவாமி அது வேற யாரும் இல்லை, என்னுடைய பக்தா ஒருத்தன் தான்.